இன்றைக்கேனும் கட்டாயம் கேட்பார்கள் என்ற சபலத்துடன் வீட்டு படியேறினாள் மாலதி. கண் சோர நடை துவள வந்த நிலையில் மச்சுப்படி ஏறுகையில் விழுந்து விடாமல் இருக்கும் பொருட்டு சுவரை பற்றி கொண்டு நின்றாள். அப்பொழுது மங்களத்தம்மாளும் அவள் கணவனை பெற்றவளும் கூடத்தில் பேசிக் கொண்டிருப்பது கேட்டது. மாலதிக்கு நெஞ்சு படபடவென்று அடித்து கொண்டது. பக்கத்து வீட்டு மங்களத்தம்மாள் நெருப்பு குச்சியை கிழித்து தீப்பற்ற வைத்தாள். அந்த தீயும் பற்றி கொண்டு எரிந்ததை அவர்கள் பேச்சின் மூலம் மாலதியால் அறிய முடிந்தது. மாலதி கோமதி அம்மாளின் மகனை காதல் திருமணம் செய்து கொண்டவள். திருமணத்திற்கு பின் அவள் கணவன் ஒரு பயிற்சியின் பொருட்டு வெளிநாடு சென்றிருந்தான். மாலதி மட்டும் மாமியார் வீட்டில் ஒதுக்கப்பட்ட ஒரு தனித்த அறையில் இருந்தாள். அவள் கருவுற்றிருந்தாள். சீமை கடந்து அவன் போறான்னு தெரிந்திருந்தால் இவளை நான் வீட்டுக்கு கொண்டான்னு சொல்லியிருக்க மாட்டேன். அதுவும் அவள் குலம் தெரிந்த பிறகு என் மனது குறுகுறுத்து உறுத்துது. ஏதோ உத்தியோகம் சாக்குல அவள் வெளியே போகட்டும் வரட்டும்னு ஏன் வச்சிருக்கேன்? வீட்டுக்குள்ள அவளை வச்சுக்கிட்டு உள்ள தொட்டு ஒத்தாசை செய்ய சொல்ல முடியுமா என்று கோமதி பேசிக்கொண்டே போனாள். அதற்கு மங்களத்தம்மாளும் குலமில்ல ஜாதி இல்லைன்னு சொன்னாலும் அவங்க தொட்டு நீங்க எடுத்துக்க முடியுமான்னு தீக்குச்சியை உரசி போட்டாள். இவன் தான் ஏடாகுடமாக கொண்டு வந்துட்டான்னா இருக்கிறவங்களுக்கு நல்ல விதமா கல்யாணம் ஆக வேண்டாமா? இவ வீட்டுக்கு வந்த பிறகு இந்திரா வீட்டிலிருந்து யாரும் வருவதில்லை. நான் என்ன பண்ணுவேன்? வேலி தாண்ட முடியல, முள்ளுல சிக்கிக்கிட்டார் போல் இருக்கு என்று கோமதி புலம்பினாள். அதற்கு மங்களத்தம்மாள் அது எப்படி தாண்ட முடியும்? ஏதோ நல்லா உடுத்தி சிரித்து பேசி வேலைக்கு போனாலும் கூட மண்ணு தானே. மண்ணிலிருந்து பூவையும் கிழங்கையும் எடுத்துக்கொண்டாலும் மண்ணை பூசிக்கவா முடியும் என்றாள். அதோடு மகன் வர 1 வருஷம் ஆகும். பேரு காலம்னா என்ன செய்வீங்க என்று விசாரித்தாள். அதற்கு கோமதி ஆஸ்பத்திரி இருக்கிறது. பெத்த பின்ன அவங்க அம்மா அல்லது அக்காவுக்கு சொல்லி அனுப்புனா வந்து பார்த்துட்டு போறாங்க. இவளுக்காக அவர்களுடன் நான் என்ன சம்மந்தி உறவா கொண்டாட முடியும் என்று பெருமூச்சு விட்டாள். கடைக்குட்டி செண்பகம் அண்ணி நிற்பதை பார்த்து அம்மாவிடம் அறிவிக்க அவர்கள் பேச்சை அத்தோடு முடித்து கொண்டனர். அந்த 10 வயது செண்பகத்துக்கு கூட தெரியும், என்னதான் அண்ணி அழகாகவும் மற்ற வீட்டு பெண்கள் போல இருந்தாலும் அவள் தங்களுக்கு சமமானவள் அல்ல என்பது. மாலதி எண்ணி பார்க்கிறாள். காதலின் பாதை கரடு முரடாவதை கல்யாணமாகும் வரைதான் நாவலிலும் சினிமாவிலும் அந்த பாதையை நீட்டி காண்பிப்பார்கள். உண்மையிலேயே அந்த பாதை கல்யாணத்தில் தொடங்கிதான் நீள்கிறது என்பது பல பேருக்கு தெரிவதில்லை என்று எண்ணுகிறாள். அவள் எடுத்ததற்கெல்லாம் அழும் பிறவி அல்ல. இருந்தாலும் இதையெல்லாம் கேட்டுவிட்டு அவளுக்கு அழ வேண்டும் என்று தோன்றினாலும் அதற்கு சக்தி இல்லாமல் படுக்கையில் விழுந்தாள். கீழே வந்து காஃபி குடித்து விட்டு போ என்று மாமியின் குரல் அவளுக்கு கேட்டும் தலை சுற்றியதால் எழ முடியாமல் பழைய காதல் நினைவுகளை, பிரச்சனையின் ஆரம்பத்தை எண்ணி பார்த்தாள். ஏன் படுத்துட்ட மாலதி? உடம்புக்கு என்ன, மயக்கமா என்ன என்றாள் மாமி. செண்பகத்தை அழைத்து அண்ணியை தொட்டுப்பார் என்றாள். களைப்பாயிருக்கு, ஒன்றுமில்லை என்று மாலதி பதில் கூறினாள். லீவு வேணும்னா எடுத்துக்கோ என்று மாமி சொல்லிவிட்டு பிறகு பிள்ளைகள் ஸ்கூலுக்கும் காலேஜுக்கும் சென்று விடுவார்கள். உனக்கு பொழுது போகாது. மேலும் பேறு காலத்திற்கு பிறகுதான் லீவு தேவைப்படும். இப்ப போட வேண்டாம் என்ற பாணியில் மாமி கீழே சென்று விட்டாள். மாலதி கீழே இறங்கி வருவதற்குள் வெளியறை மேசை மீது காஃபி பலகாரம் கொண்டு வந்து வைத்து விட்டாள். குடும்பத்தில் ஒருத்தியாக உலகுக்கு முன்னே ஏற்றாலும் உள்ளத்துக்கு ஏற்கவில்லையே. வீட்டிற்குள் தாராளமாக வளைய வர சுதந்திரம் இல்லையே என்று எண்ணி கலங்குகிறாள். வாய் திறக்காமல் மாமி செயலில் காட்டும் சாதுரியம் அவளுக்கு வியப்பினை தந்தது. மாலு என்ற குரல் அக்காவும் மாமாவும் வந்திருந்ததை அறிவித்தன. சுட்டி பையனை மாலு கொஞ்சினாள். அவர்களின் வருகையை செண்பகம் கோமதியிடம் தெரிவிக்க சற்றைக்கெல்லாம் மூச்சிறைக்க படியேறி வந்தாள். அவள் அக்காளின் கருப்பு நிறமும் அவளுடைய உடையும் மில்லில் வேலை செய்யும் அவள் மாமனின் தோற்றமும் அவர்களை சமமாக மதிக்க கோமதிக்கு மனம் வரவில்லை. வெறுப்பை விழுங்கிவிட்டு உபசரித்தாள். அவள் அக்கா ருக்குவும் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாததால் அவர்கள் வரவில்லை. பூ முடிப்பு வளைகாப்புன்னு நீங்க செய்யறது உண்டான்னு அம்மா கேட்டுட்டு வர சொன்னாங்க என்றாள். நாங்கள் பணம் தந்து விடுகிறோம், நீங்கள் ஒரு நாளை குறித்து செய்யுங்கள் என்றாள். மாலு, இந்த சம்பிரதாயமெல்லாம் எதுக்கு அக்கா என்றாள். இதை கேட்ட கோமதி, வழக்கத்தை ஏன் குறைக்கணும்? பிறக்கும் குழந்தை நன்றாக இருக்க வேண்டாமா என்று கண்டிக்கும் தோரணையில் ருக்மணி கொடுத்த பணத்தை வாங்கி இடுப்பில் செருகி கொண்டாள். ருக்மணி அவர்கள் கொடுத்த காஃபியை குடித்துவிட்டு டம்ளரை கழுவி வைக்க எழுந்தாள். இருக்கட்டும் அக்கா, நீ கழுவ வேண்டாம் என்று பிடுங்கி கீழே வைத்தாள். அத்துடன் அவர்கள் பெரிய கும்பிடு போட்டுவிட்டு விடைபெற்று சென்றனர். மாலதிக்கு தலையை சுற்றி வயிற்றை புரட்ட மீண்டும் படுக்கையில் விழுந்தாள். மீண்டும் கோமதி அவளை நலம் விசாரித்துவிட்டு, சீரக ரசமும் சோறும் கலக்கி கொடுத்து அனுப்புகிறேன், குடிச்சிட்டு படுத்துக்கோ என்று கூறிவிட்டு, 5 தேதி ஆச்சே, ஆஃபீஸில் இன்னும் சம்பளம் போடலையா என்றாள். போட்டுட்டாங்க, சம்பளம் பெட்டியில் இருக்கு என்றாள் மாலதி.
கோமதி அதற்கு, உன்னை கேட்க வேண்டான்னு தான் நினச்சேன். நாளைக்கு சனிக்கிழமை, ஒரு பொழுது மோருக்கு கூட பால் இல்லை. எங்கே வச்சிருக்க சொல்லு என்றாள். மாலதி பெட்டியை திறந்து சேலைக்கடியில் இருந்த பர்ஸை எடுத்து கொடுத்தாள். எந்திரிக்க வேண்டாம், ரசம் சோறு குடிச்சிடு, வாந்தி வந்தாலும் குத்தம் இல்லை என்றபடி சென்றாள். மகளை அழைத்து, அவர்கள் காஃபி டம்ளரை கழுவாம வச்சுட்டு போயிட்டாங்க, எடுத்து போய் கழுவு என்றாள். மாலதி முழுசாய் ஒரு சம்பளம் கூட அவள் அம்மாவிடம் கொடுத்ததில்லை. படிப்புக்கும் வேலைக்கும் தகுந்த வேஷமிடவே அது அவளுக்கு சரியாக இருந்தது. வேஷத்துக்கும் தகுந்த பலன் கிடைத்து விட்டது. ஒரு சம்பளம் கூட இந்த வீட்டில் அவளுக்கு தங்கவில்லை. துயரத்திற்கு பதிலாக மாலத்திக்கு சிரிப்பு வந்தது. வேலையும் இல்லை, முள்ளும் இல்லை, பணத்துக்கு ஒன்றுமே இல்லை.